சந்தோஷமான பர்த்டேயாக இருக்குது. என்ஜாயிங் எவ்ரி செகண்ட். இது வந்து எப்பவுமே ஃபேமிலியாக இருக்கிற ப்ரெஸ்ஸும் ஃபேன்ஸும் உங்கள் அனைவரும் கூட கொண்டாடுறது வந்து ஒரு தருணமாக இருக்கும். அந்த தருணத்தில் வந்து என்னுடைய அடுத்த படம் லான்ச், டைட்டில் ரிவீல், ரஞ்சன் த அட்வொகேட். அண்ட் இட்ஸ் வெரி ஸ்பெஷல். ஏன்னா வந்து இந்த லான்ச் இவ்வளோ கிராண்டாக நடக்கிறதுக்கு காரணமாக இருந்த நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த டைட்டில் அனௌன்ஸ், இந்த ரிவீல் அனௌன்ஸ் பண்ண இந்த மிகப்பெரிய ப்ரொடியூசர் திரு தானு சார் அவர்களுக்கும், திரு விக்ரமன் சார், திரு தானு சார் அவர்களுக்கும், திரு வெற்றிமாறன் சார் அவர்களுக்கும், அண்ட் நிறைய பேர் வந்தவங்களை திரு கே.எஸ். ரவிக்குமார் சார் அவர்களுக்கும், சரண சார் அவர்களுக்கும், முக்கியமாக என்னுடைய நண்பன் திரு விஷால் சார் அவர்களுக்கும், அப்புறம் திரு எஸ்கே பிக்சர் சம்பத்குமார் சார் அவர்களுக்கும், டாடா டைரக்டர் கணேஷ் கே பாபா அவர்களுக்கும், அண்ட் இதில் வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனாக மாறின காரணம், அந்த முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபைவ் ஸ்டார் செந்தில் குரூப்பில் வந்து மிஸ்டர் செந்தில் சார், திரு கல்யாண் சார், அவங்க ஏற்கனவே அவங்க ஃபேமிலியில் 2 ஹீரோஸ் இருக்காங்க. இப்போ 3ஆவதாக கதிரேசன் சார், அவருடைய டைனமிக் யங் ஹரி இந்த படத்தில் வந்து லான்ச் ஆகுறாரு. இஸ் கெட்டிங் டெபியூட்டட் அண்ட் வெரி ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் எனக்கும் அப்பாவுக்கும் டு லான்ச் ஹரி. அண்ட் ஹீஸ் அ வெரி டைனமிக் யங்ஸ்டர். ரொம்ப டெடிகேட்டடாக இருக்கார். அண்ட் அவர் கூட சேர்ந்து என்னோடய கோஸ்டார் தேவயானி மேடம், அவங்களோட டாட்டர் பிரியாங்க் அந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. ஸோ such a pleasure to have such a nice young talented people getting launched under my director திரு தியாகராஜ் சார் அவர்களுடைய டைரக்ஷனில் getting launched. And ஒரு அப்பாவுக்கு பெருமையான விஷயம் என்னென்னா, when the son is standing and talking in front of the stage, அதோட முக்கியமான ஒரு தருணம் வந்து அந்த சன்னை வந்து லான்ச் ஆகும்போது, இப்போது கதிரேசன் சாரோட ஃபீலிங் எனக்கு தான் தெரியும். ரொம்ப அருமையான ஃபீலிங் அது. the entire world is watching the son. அதே மதருக்கும் the entire world is watching the daughter. எனக்கும் எங்கள் அப்பா பார்த்துட்ருக்காரு. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் the three of us share the same thing, lineage. எங்கள் ஃபேமிலியில் அது சினிமா இண்டஸ்ட்ரி இஸ் ஒன் ஹியூஜ் ஃபேமிலி. எங்கள் ஃபேமிலியில் இந்த ஒரு அருமையான தருணம் அது. we are here, we are announcing a new movie, shooting is in progress. இந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு ஆக்டர்ஸும் வெரி பர்சனல் அண்ட் டியர் டு அஸ். அது சத்யராஜ் சாராக இருக்கட்டும், நம்ம ஆர்கே சுரேஷ் சாராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் விஜயகுமார் சார், அப்புறம் தேவனி மேடம் அண்ட் ஆதிரா மேம், அதுக்கப்புறம் தலைவாசல் விஜய், அதாவது ஒரு என்டையர் ஸ்டார் பட்டாளம் இருக்குது. மைம் கோபி, அது மாதிரி ஏகப்பட்ட ஒரு ஹியூஜ் ஸ்டார்ஸ் எல்லாமே. ஒரு சின்ன கேரக்டர் இருந்தாலும் இப்போ அந்த கண்ணில் அப்படின்னு நான் படம் பண்ணும்போது, ஒரு சின்ன படமாக இருந்தாலும் அப்படின்னு இல்லாமல் ஒரு மிகப்பெரிய படத்தை இன்னும் பெருசாக அப்படி காட்ட முடியும் அப்படின்னு காட்டு தான் அந்தங்க. அதே மாதிரி இப்போ இந்த படமும் இட்ஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட் மூவி. ஸ்கேலே ரொம்ப கிராண்டாக இருக்கும். அந்த கிராண்ட்னஸ் தகுந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டும் பெரிய ஆர்டிஸ்ட்டும் எல்லாருமே. அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா போது ஒரு பக்கம் கேஸ்ட் இவ்வளோ பெருசாக இருக்காங்க, இவ்வளோ பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கும் போது, அப்படியே ஆப்போசிட் பார்த்திங்கன்னா வந்து க்ரூவும், we have a cameraman Raviada sir, a dear friend of mine, and we also have Sandil Raghavan. முக்கியமாக வந்து ஒரு முக்கியமான பில்லர் வந்து ஜிவி பிரகாஷ், அவருடைய மியூசிக். அண்ட் அதுக்கும் மேலே வந்து இதுக்கு எல்லாமே வந்து கூட ஒரு பெரிய சப்போர்ட்டாக கதிரேசன் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். பட் எங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்த்தது ஒரே ஒரு மனிதர், அதோடைய அப்பா டைரக்டர் தியாகராஜன் சார் அவர்கள். தேங்க்யூ ஸோ மச் அப்பா. ஏன்னா நீங்கள் தான் இப்போ எல்லோரும் அப்பா சொன்னால் எனக்கு ஒரு பொறாமையாக இருக்குது. இப்போ நீங்கள் தான் என் அப்பா. ஓகே, இருந்தாலும் I'm so happy that everyone is loves you so much. Thank you so much for always being with me. And this film வந்து அப்பான்னு ஒரு ஸ்தானத்தை வந்தான்னு பார்த்து டேரக்டரை பார்க்கும்போது இட்ஸ் ஃபேபுலஸ் டேரக்டர்.
அவரை நடிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு கம்ஃபர்ட் இருக்கும். he knows how to treat artists, he knows how to treat everyone separately. அதே மாதிரி டெக்னீஷியனை பார்த்தீங்கன்னா he always at the top, the update next என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட டைரக்ஷன் நடிக்கும்போது இட்ஸ் ஆல்வேஸ் அ ப்ளஷர். அண்ட் ரஞ்சன் த அட்வொகேட் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய படமாக வந்து அமையும். அது வந்து லுக் வைஸாக இருக்கட்டும், ஆர்டிஸ்ட் வைஸாக இருக்கட்டும், எல்லாமே ப்ரொடக்ஷன் வேல்யூ ரொம்ப பெருசாக கிராண்ட் ஸ்கேலில் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல படமாக இருக்கும், தரமான படமாக இருக்கும். முக்கியமாக என்னோடய பர்த்டேக்கு நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட சப்போர்ட் அண்ட் உங்களோட ஆதரவு எப்பவுமே எனக்கு இருக்குது. உங்கள் அன்பு உங்ககிட்ட இருக்குது. அதேமாதிரி ஃபேன்ஸோட அன்பு என்கிட்ட எப்பவுமே இருக்குது. ஆல்வேஸ் மை ஃபேன்ஸ், ஐ லவ் யூ. தேங்க்யூ ஸோ மச் ஆல்வேஸ் பீங் வித் மீ. லவ் யூ ஆல் அண்ட் see you soon in the theaters. ஒரு சின்ன பதட்டமாக இருக்குது. ஏன்னா நான் பல மேடையில் பேசியிருக்கேன். பட் ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நாள்னு சொல்லலாம். ஏன்னா மிக சிறந்த ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல நடிகர், ஒரு அப்பாவின் அறவழியில் இந்த திரையுலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷமாக கையில் கட்டுப்பாடுகளை வச்சுக்கிட்டு பல பெரிய வெற்றிகளை கொடுத்து பல இயக்குநர்களோட கூட பணியாற்றிய பிரசாந்த் சாரோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி அது முதல் ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து வந்து பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் இந்த விழாவில் சிறப்பித்து எங்கள் குடும்பத்தில் இருந்த அனைவரையும் வாழ்த்த வந்திருந்த டைரக்டர் வெற்றிமாறன் அவர்களுக்கும், விஷால் சார் அவர்களுக்கும், தானு சார் அவர்களுக்கும் மற்றும் டைரக்டர் துரைசந்த் சமான் அவர்களுக்கும் மற்றும் என்னை அனைவருக்கும் விட்டு போயிருந்தால் கொஞ்சம் தப்பாக நினைக்காதீங்க. மற்ற ஜிவி பிரதர் இந்த படத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்து, ஸோ தேரா சார் கேட்ட உடனே அதில் இது பண்ணுறேன் சார், இந்த வெற்றி பங்களிப்பில் என்னோடய பங்களிப்பும் இந்த படத்தில் இருக்குன்னு சொல்லி இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணி வந்த ஜிவி பிரதருக்கும் மற்ற தியாகராஜ சார் வந்து என்ன சொல்ல தெரியல, ஒரு அப்பாவாக நான் எப்படி ஒரு பையனுக்கு பண்ணணும்னு நினச்சனோ அதை வந்து ஒரு அப்பா ஸ்தானத்திலிருந்து இன்றைக்கி என்னோட மகன் ஹரிக்கும் ப்ளஸ் தேவயானியோட டாக்டர் அவங்களுக்கும் ஒரு அப்பா ஸ்தானத்துலேருந்து ஒரு பெரியவராக இருந்து உண்மையிலே இந்த வாய்ப்பை இந்த நேரத்தில் கொடுத்ததுக்கு நன்றின்னு ஒரு வார்த்தை எப்படி சொல்ல முடியாது. அது எனக்கு கண்ணு கலங்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேவயானி மேடத்துக்கும் அவங்களோட டாக்டருக்கும் அவங்க தொடர்ந்து பல வெற்றிகளை கொடுக்கணும். கண்டிப்பாக அந்த திரையுலகம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். சார், லான்ச் அப்போ கண் கலங்குதுன்னு சொல்கிறீங்க. நிச்சயமாக ரஞ்சன் வெளியாகி அதோடைய வெற்றி பார்த்தும் உங்களுடைய கண் கலங்கணும் அப்படிங்கிறத நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். நிச்சயமாக நீங்கள் இல்லைன்னா அது நடந்திருக்காது. ஒரு அப்பாவாக தியாகராஜன் சார் பற்றி சொன்னீங்க. ஐ திங்க் யூ ஆர் ஆல்சோ ஏசிங் இட். ஸோ ஒரு பியூட்டிஃபுல் ஃபாதராக உங்களுடைய ஃபென்டாஸ்டிக்கான உங்களுடைய சன்னையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. அண்ட் ஐ விஷ் ஹிம் ஒன்லி லவ். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ வெரி வெரி மச்.